என் பேரான வெளியே தந்த திருநாட்டி மகாராஜன் இந்த பெரிய அஷ்டாபரத்தை ராசியத்தை பட்டத்தை கட்டி அமர்வதுதான் அவனுடைய வேலை. ஏன் அவனுக்கு 2 கண்ணு நேத்திரங்கள் கிடையாது. 2 நேத்திரம் தெரியாது. உண்மைதான். கண்குருடு அதுக்கு வைத்து என் தந்தையாகிய திருநாட்டி மகாராஜன் சமாதானத்தின் மேல் அமர்வது என் தந்தையினுடைய வேலை. என் தந்தை பாண்டுபுத்திர மகாராஜன் குஞ்சுமந்தாரியம் மணந்து அருகில் ஏவல் வேலை. என்ன வேலை? மந்திரி வேலை. மந்திரி வேலை செய்வது என் தந்தை பாண்டுபுத்திர மகாராஜன். அதனால் அப்படி இருக்கும் பொழுது மன்னனாக இருந்தால் ஒரு நாளைக்கு ஒரு தினத்தில் அரணிவான காலம் சென்று வேட்டையாட வேண்டும் அப்படி என்று சொல்லி என் தந்தை ஆகிய பாண்டுபுத்திர மகாராஜன் ஆரணிவான காணங்க வேட்டைக்கு சென்றார்களாம். யார் என் தாய் தந்தை இருவரை கூட்டிக் கொண்டு ஆரணிவான காணங்க வேட்டைக்கு சென்றார்கள். யாரு? பாண்டு மகாராஜன். அங்க போது தருணத்தில் அங்க மானுகளும் மயில்களும் நிறைய விளையாண்டு கொண்டிருந்தது. அது விளையாடும் பொழுது என் தந்தை ஆகிய பாண்டுபுத்திர மகாராஜன் அழகாக ஒரு மாடு விளையாண்டு கொண்டிருந்ததாம். அந்த மானை துரத்தி ஓடிக்கொண்டே இருந்ததாம். அங்க போனவுடன் 2 மாடுகளும் புணர்ச்சி கொண்டிருந்தது. உண்மைதான். அந்த மாடு மேல் பாணிவிரை செய்து விட்டார் என் தந்தை ஆகிய பாண்டுபுத்திர மகாராஜன். உண்மைதான். அந்த மானாகப்பட்டது ஐயோ அம்மா என்ற கீழே சாய்ந்தது. அருகில் போனவுடன் ஐயோ ஆனால் ஐயா நான் மான் என்று தான் பாணிவிரை செய்து விட்டேன், மன்னிக்க வேண்டும் என்று கேட்க அவர்தான் தெரிவித்தார்களாம். என்னவென்று? யாரு? அரே பாண்டவண்ணா, அங்க இருந்தது யாரா தெரியுமா? அவர் தந்த முனிவரும் குடும்பத்தினர் யாரும் பகலில் புரட்சி கொண்டிருக்கிறார்கள். ஏன் என்ன காரணம்? அவர் இந்த செய்தி என்ன செய்தார்கள்? ஆரணிவன வனத்தில் நாடு செழிக்க வேண்டும், நல்ல மழை பெய்ய வேண்டும், இந்த ஊரை செழிக்க வேண்டும், உத்த மழை பெய்ய என்ற காரணத்துக்காக பெருத்து யாகத்தை செய்து கொண்டிருந்தார். உண்மைதான். யாகத்தை முடித்து போனவுடன் ஆனால் மன்னா நாமளும் சில ஆண்டு காலங்களாக யாகங்கள் செய்து கொண்டு இருந்தோம், இன்றைய தினம் நீ நானும் சேர வேண்டும் என்று சொல்லி குருமத்தின் நம்பியார் கேட்டார்களாம். ஆனால் பெண்ணே இந்த பட்டமகளில் ஒரு ஆணு பெண்ணு சேர்ந்தால் ஏன் என்ற ஆகாது, நாட்டுக்கு ஆகாது என்று சொல்லி, ஆனால் மன்னா ஆணு பெண்ணும் இப்படி மனுஷரோடு சேர்ந்தா மட்டும் தானே சேர்ந்தால் ஆகாது. அதனால் இன்பத்திலே சிறந்தது, காமத்திலே சிறந்தது எது? கவல்மான். அப்படி மானாக வடிவெடுத்து உணர்ச்சாடி கொண்டிருந்தார்கள். அதுமேல் என் பாடுபிரியை செய்து விட்டாயே பாண்டவண்ணா, உனக்கு எனக்கு விண்பலை கிடையாது, பின்பலை கிடையாது. என்னைக்கு இருந்தாலும் சரி நீயும் தேவையை சேர்ந்தால் உன்னுடைய தலை 1000 ரூபாய் மகாராஜன் அந்த சாபத்தை பெற்று எங்கே சென்றார்கள்? இங்கே நம்மளுடைய தேவி மடைகள் போகக்கூடாது என்று சொல்லி வெள்ளிங்கிரி சென்றார்களாம். அங்க போகும்பொழுது இப்படி எண்ணற்ற ஞானிகளா போய் கொண்டிருந்தார்கள். புள்ளி இல்லாதவர்கள் புள்ளி லோகத்தில் இடம் கிடையாது. எப்படி புள்ளி இல்லாதவர்கள் புள்ளி லோகத்தில் இடம் கிடையாது, வரக்கூடாது போடா என்று தெரிவித்தார்கள். அங்கிருந்து வந்து மூஞ்சி வாட்டத்தோடு என் தாயாகிய குத்திமானிடத்தில் வந்து நின்றார்கள். ஆனால் மன்னா நீ ஏட்டையும் போகும்பொழுது செத்தாமரை வாழ்ந்திருந்தது முகம் வாடி வலிங்க இருக்கக்கூடிய காரணங்கள் என்று கேட்கும் பொழுது அதான் சொன்னார்களே என் தந்தையாகிய பாண்டுபுத்திர மகாராஜன். ஆனால் பெண்ணே எனக்கு பின்னால் இந்த டெல்லி அஷ்டாபரத்தை ஆடுவதற்கு ஒரு 6 வருஷம் ஒரு பெண் வாரிசு இருந்தா எனக்கு மனசு நிம்மதியா இருந்திருக்கும். அதனால் நம்முடைய குருபத்திரி அம்மையாரும் அவர் தந்த முனிவர் எனக்கு சாபத்தை அழைத்து விட்டார். என்னைக்கு இருந்தாலும் சரி உன் தேவி எடுத்து சேர்ந்தால் 1000 ரூபாய் போய் ஒன்று தெரிவித்துட்டார் தேவி. அதனால தான் முக வாட்டத்தோடு இருக்கிறேன் தெரிவிக்க அதான் சொன்னார்களா என் தாயாகிய குந்திமான். அண்ணா நீ மட்டும் சூண்டாடுவாதும் இப்பொழுதே புத்திர சந்தானம் பெற்றெடுக்க முடியும் என்று தெரிவித்தார்களாம். யார்? என் தாயாகிய குந்திமான் தேவி. ஆமா. ஆனால் ஒரு ஆணு பெண்ணு சேர்ந்தா மட்டும்தான் புத்திர சந்தானம் பெற்றெடுக்க முடியும், இல்லை என்றால் பெற்றெடுக்கவே முடியாது. எப்படி பெற்றெடுக்குவாய் அப்படின்னு கேட்கும் பொழுது ஒரு நாள் ஒரு தினத்தில் தூர்வாசர் மகாமுனிவர் என்னிடத்தில் பணியோட வேலை செய்யுது. நான் 5 உபதேச மந்திரம் வாங்கி வச்சிருக்கிறேன். ஒவ்வொரு அமைச்சத்தால் சொன்னால் நான் பெற்றெடுத்து கொடுக்க முடியும் என்று சொல்ல ஒவ்வொரு அமைச்சத்தால் நாங்கள்லாம் பெற்று இருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு தினத்தில் சிற்றன்னை ஆகிய மந்தார தேவி உலகரை சென்று நீராடி விட்டு ஈரையாடையோடு அரவணைக்கு சென்றார்களாம். போனவுடன் இந்த அமிர்தந்த முனிவர் கொடுத்த சாபத்தை மெய் மறந்து சிற்றன்னை ஆகிய மந்தார தேவியிடத்தில் சேர அதே இடத்துல என் தந்தை மாட்டி மாண்டு படித்து விட்டார்கள். உங்களுக்கு 5 சிறுவயது அறியாத பருவம். ஆரணிவன கணக்கத்தில் இருந்தோம் பார்த்தார்கள். என்னுடைய நாட்டில் அஷ்டாபரத்தில் இருக்கிற வில்லாசிரியார்கள்
திருவன் திருவாசையர் என் பாட்டநாயகனுடைய துரோணர் இவங்கெல்லாம் எங்களை அழைத்துக் கொண்டு அஷ்டாபுரத்தை கொண்டாந்து விட்டார்கள். இப்படி எண்ணற்ற ராஜாலும் அமைந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தாயே இவங்கெல்லாம் யார் என்று கேட்டேன். ஆனால் தர்மா இதுதான் உன்னுடைய தாயாதிகள் அப்படின்னு சொல்லி அங்க நான் சிறுமாக விளையாண்டு கொண்டிருந்தோம். ஒரு நாள் ஒரு தினத்தில் பாதியாகிய சென்றால் துரியோதனன் கௌரவர்கள் ஒருபுறமா அமர வைத்து நாங்கள் பாண்டவர் ஒருபுறமாக நின்று சின்ன விளையாட்டு விளையாடினோம். வந்து விளையாட்டு விளையாடுத வந்த விவரியம் தான் இது. எப்படி தெரியுமா? எப்படி சார்? பாதியாகிய செண்டால துரியோதனை எடுத்து நோய் அடிக்கும் பொழுது 600 வழிக்கு அந்தாண்ட போய் அந்த பந்தாகப்பட்டது. என் தம்பியாகிய மதவண்டைய அந்த பந்தை எட்டி தாய் பிடித்து நோய் ஒரு அடி அடித்தான். 99 பேர்களும் பங்குனி மாஸ்டர் காணாவது கொட்டமரம் எப்படி சாய்கிறதோ அது போல் சாய்ந்து விட்டார்கள். பார்த்தா காத்து விட்டு சாய்கிறார்களோ ஏதாவது உங்களுக்கு நமக்கு சண்டை வந்தால் பின்பலி வந்தால் நம்மளை சும்மாட சொல்லி எங்களை என்ன வஞ்சாலும் செய்தான். என்ன வஞ்சாங்க கோல்வடியில பொய்களி நடக்கின்ற உச்சிகள் குடிக்கின்ற குளத்தில் கூர்வசியல் இப்படிதான் நாட்டி வளைச்சு இதுக்கு மாவனுடைய கிருமினால் இதுக்கும் தப்பித்தோம். அரக்கு நாள் மாலை கட்டி எங்களை தத்திரமாக வரவழைத்து முதுவன என்று அழைத்து நாங்க கவுடு சோதமத்த மாட்டவர்கள் நாங்கள் சென்று சாதங்கள் விண்டு விட்டு இந்த மாலையில் தங்க வேண்டும் தெரிவித்தான். அவதான் சித்துமாவை எத்தனை மகாராஜன் சிவாசன் என்ற மந்திரி விட்டு அந்த மாலை அமைச்ச அந்த மந்திரி இடத்தில் சேர்ந்து என் சித்துமாவை எத்தனை மகாராஜன் என்ன செய்தார்கள்? ஒரு நிலத்துறங்க வெட்டி சித்துமாவோட வரைக்கும் வைத்து விட்டார்கள். 4 பக்கம் 4 தூண் நடுவுல ஒரு வயறு தூண் அமைத்து வைத்து விட்டார்கள். ஏன் எதற்காக? நிச்சயமாக அரக்கு நாள் மாலை கட்டுகிறான். என்னுடைய அண்ணன் பிள்ளைக்கு பாட்டவர்கள் ஏதாவது ஏறி நேர்ந்து விடும் என்று